Analyze a given signal flow graph and obtain the overall transfer function C of S by R of S. அப்போ C of S என்ன அர்த்தம்? controlled output. R of S என்ன அர்த்தம்? reference input. சரி, அப்போ நமக்கு என்ன தெரியணும்? first transfer function C of S by R of S கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 1 by del summation pk del k. கரெக்டா? Kங்கிறது என்ன? number of forward path. சரி, இப்போ இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ஃபார்வேர்டு பாத். ஃபார்வேர்டு பாத்னா என்ன? நீங்கள் சோர்ஸில் ஆரம்பிக்கணும், சோர்ஸ்லேருந்து அப்படியே இந்த எண்டில் வந்து நின்றுடணும். சரியா? நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காண்டி இப்போ நான் இதுக்கு நம்பர் கொடுத்துருந்தேன். இது 1, அடுத்து 2, இது 3, டாப்பில் உள்ளது 4, அடுத்து இந்த பாயிண்ட் வந்து 5, கடைசி அவுட்புட் வந்து 6. இதை தவிர வேறு எந்த ஜங்ஷன் பாயிண்ட்டும் இல்லை. கீழெல்லாம் இதெல்லாம் ஒரே ஒரு லூப்பு தான். சரி, இப்போது நமக்கு என்ன தெரியணும்? 1ல் ஸ்டார்ட் பண்ணி 6ல் முடியணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கலாம். இங்கே 1ங்கிறது எதை குறிக்குது? ஒரே ஒரு பாத், அதனால் ஒரு சஃபிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 1ல் ஸ்டார்ட் பண்ணி 2ல் போயிட்டு 3ல் போயிட்டு 5ல் போயிட்டு 6க்கு வந்துடுறேன். அப்போ இது ஃபார்வேர்டு பாத்து. கரெக்டாக பாருங்கள், டேரக்ஷன் பாருங்கள். 1 2 3 5 6. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அடுத்து 2 to G, 2 to 3, 2 to 3 என்ன இருக்குது? G1 இருக்குது. அடுத்து 3 to 5 G2 இருக்குது. அடுத்து 1 இருக்குது. அப்போ 4 பிளாக் சீரிஸ் என்ன பண்ணலாம்? அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1 into G1 into G2 into 1. அப்போ G1 into G2. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு பார்த்து என்ன? P1 G1 G2. அடுத்து ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து. ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து என்ன பண்ணேன்? அப்படியே நேராக அந்த 1ல் வந்துடுறேன். சரியா? 1ல் வந்து அப்படியே நேராக இப்படி வந்துடலாமா? அப்போது 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன், 2க்கு வந்துடுறேன். அடுத்த நேரம் என்ன பண்ணிடுறேன்? G7 வழியாக 4க்கு போயிடுறேன். அடுத்து G8 வழியாக 5க்கு வந்துடுறேன். மறுபடியும் 6க்கு வந்துடுறேன். இல்லை எதுவும் தப்பு இருக்கா பாருங்கள்? எந்த தப்பும் இல்லை. அப்போ இது G7, இது G8, இது 1. அப்போ இதோட கெயின் என்ன? 1 இன்ட்டு G7 இன்ட்டு G8. அப்போ G7 G8. அப்போ ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து P2 என்னது? G7 G8. அடுத்து மூணாவது ஃபார்வேர்டு பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். மூணாவது ஃபார்வேர்டு பார்த்து எங்கே இருக்குது? மூணாவது ஃபார்வேர்டு பார்த்து இப்போ 1லேருந்து நான் 2க்கு வந்துட்டேன், 2லேருந்து நான் 3க்கு வந்துட்டேன், 3லேருந்து என்ன பண்ணுறேன்? 4 எப்படி போகிறேன்? G5 வழியாக போகிறேன், மறுபடியும் G8க்கு வந்துடுறேன், மறுபடியும் 6க்கு வந்துடுறேன். அப்போது 1லேருந்து நான் 2க்கு வரேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? 2லேருந்து 3க்கு வர்றேன். 3லேருந்து அப்படியே G5 வழியாக 4க்கு போயிடுறேன். 4லேருந்து அப்படியே G8 வழியாக 5க்கு வந்துடுறேன். மறுபடியும் 6க்கு வந்துடுறேன். இல்லை எதுவும் தப்பு இருக்கா? இல்லை. இது 1, அடுத்து G1, அடுத்து இது G5, இது என்னது? G8, அடுத்து 1. அப்போ இதோட கெயின் 1 இன்ட்டு G1 இன்ட்டு G5 இன்ட்டு G8. அப்போ G1 G5 G8. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? P4க்கு வாங்க. P4ங்கிறது என்ன? அடுத்து வேறு எப்படி போகலான்னு பாருங்கள், பார்ப்போம். இப்போது 1லேருந்து 2க்கு வந்துடுங்க, 2லேருந்து G1க்கு போங்க, G1லேருந்து G6 வாங்க, மறுபடியும் 5 6. ஸோ இது நாலாவது பாத்து. இப்போ நாலாவது பாத்து என்ன? 1லேருந்து 2க்கு வந்துடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? 2லேருந்து G7 வழியாக 4க்கு போயிடுறோம். எதுவும் தப்பு இருக்கான்னு பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுறோம்? G6 வழியாக அப்படியே 3க்கு ரிட்டர்ன் ஆகிடுறோம். மறுபடியும் G2 வழியாக 5க்கு வந்துடுறோம். மறுபடியும் 1 6. அப்போ G7 G6 G2. அப்போ G2 G6 G7. அப்போ P3யோட வேல்யூ என்ன? G1 G5 G8. P4ஓட வேல்யூ G2 G6 G7. புரியுதா? 1 to 2, 2 to 4, 4 to 3, அகைன் திஸ். சரி, இதை தவிர வேறு ஏதாவது ஃபார்வேர்டை பார்த்துருக்கான்னு பாருங்கள். 1 to 2 இது தப்பு. ஏன்னா ஆரோ எங்கே இருக்குது? 5லேருந்து 2க்கு தான் வர முடியும். அதுதான் ஃபார்வேர்டு பார்த்து. 2லேருந்து 5க்கு போக முடியாது. வேறு சார் 1லேருந்து 2 வந்துடுறேன், 2லேருந்து நான் 4 போகிறேன், 4லேருந்து மறுபடியும் நான் 4க்கு போகிறேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை தப்பு. ஏன்? ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு ரவுண்ட் அடித்து வரக்கூடாது. அப்போ இது ஃபார்வேர்டு பார்த்து கிடையாது. அப்போ நம்பர் ஆஃப் ஃபார்வேர்டு பார்த்து கே எத்தனை? 4. புரியுதா? அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ நமக்கு C of S by R of S வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு P1 del 1, P2 del 2, P3 del 3, P4 del 4 டிவைடட் பை del கண்டுபிடிக்கணும்.
இதில் எதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம்? P1 முடிச்சிட்டோம், P2 முடிச்சிட்டோம், P3 முடிச்சிட்டோம், P4 முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? del 1 வேணும். அப்போ del 1 வேணும்னா நம்ம என்ன செய்ய? del 1 அப்படி இல்லைன்னா del ஏதாவது கண்டுபிடிக்கலாம். del is equal to 1 minus single loop gain, sum of single loop gain. அப்போ single loop gain எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். plus 2 loop gains, 2 non touching loop gain. அடுத்து முதல்ல ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு 3 நான் டச்சிங் லூப் கெயின். இது இப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? படத்தில் எத்தனை லூப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நமக்கு டாஸ்க்கு. சரிங்களா? சரி, லூப் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு லூப்பு 4ல் ஸ்டார்ட் பண்ணி 4லேயே வந்து முடிக்கிறது. அப்போ இதை ஃபஸ்ட்டு லூப்னு எடுத்துக்கலாமா? அப்போ P11 அதாவது ஃபஸ்ட்டு சான்ஸ் ஆஃப் சிங்கிள் லூப். அப்போ என்ன பண்ணுறேன்? 4ங்கிற பாயிண்ட்டை வரைஞ்சிக்கிறேன். மறுபடியும் நான் அங்கேயே வந்து சேர்ந்துடுறேன். எப்படி? இப்படி ரைட் சைடு வழியாக வெளியில் வந்து லெஃப்ட் சைடு வழியாக வெளியில் வந்து ரைட் சைடு வழியாக G9 வழியாக உள்ளே வந்து அந்த 4ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போ P11ஓட வேல்யூ என்ன? G9 மட்டும்தான். அடுத்து செகண்ட் சான்ஸ் ஆஃப் சிங்கிள் லூப் P21 நான் கண்டுபிடிக்கிறேன். வேறு எங்கே லூப் இருக்குது? G5 வழியாக மேலே 4க்கு போயிட்டு அடுத்து G6க்கு வந்து சேர்ந்துடலாம். கரெக்டாக? அப்போ இது 3, அடுத்து இங்கே 4. 3லேருந்து 4க்கு எப்படி போகணும்? G5 வழியாக போகணும். 4லேருந்து 3க்கு எப்படி வரணும்? G6 வழியாக வரணும். அப்போ G5 G6. அடுத்து P31 3ல் ஸ்டார்ட் பண்ணி 3லேயே முடிச்சுக்கலாமா? அங்கே பாருங்கள், 3ல் ஸ்டார்ட் பண்ணி G3. அப்போ 3ங்கிற பாயிண்ட்டு. அப்போ அடுத்த கெயின் G3. அடுத்து 4வது சான்ஸ் P41. என்ன பண்ணலாம்? 2ல் ஸ்டார்ட் பண்ணி 3க்கு போயிட்டு 3ல் ஸ்டார்ட் பண்ணி 5க்கு போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து இந்த 2க்கு வந்துடலாமா? அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன், 3க்கு போயிடுறேன், 5ல் போயிடுறேன், 5லேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து 2க்கு வந்துடுறேன். இது கரெக்டாக தானே? அப்போ புறப்பட்ட இடத்துக்கே வந்து அதுக்கு பேர் லூப்பு தானே? G1 G2 G4. கரெக்டுங்களா? சரி, இதை தவிர வேறு எதுவும் லூப் இருக்கா? இதை தவிர இந்த லூப்பை முடிச்சிட்டோம், இந்த லூப்பு முடிச்சிட்டோம், இந்த லூப் முடிச்சிட்டோம், இந்த லூப் முடிச்சிட்டோம். அந்த இருக்கே 2ல் ஸ்டார்ட் பண்ணி 4க்கு போயிட்டு 4ல் ஸ்டார்ட் பண்ணி 5க்கு போயிட்டு 5ல் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் 2க்கு வந்துடலாமா? அப்போ P51 முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்? 2ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே போகிறோம்? 4க்கு போகிறோம். அடுத்து 5க்கு வர்றோம். மறுபடியும் சரி, அப்போ 2லேருந்து 4க்கு போகிறதுக்கு G7, 4லேருந்து 5க்கு போகிறதுக்கு G8, 5லேருந்து மறுபடியும் 2க்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு G4. அப்போ இந்த கெயின் என்ன? G4 G7 G8. கரெக்டாக தப்பா? புரியுது என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து P61 நம்ம கண்டுபிடிக்கணும். 61 இருக்கா சார்? பார்ப்போமே. 2லேருந்து 3க்கு வருவோம், 3லேருந்து 5க்கு போவோம், 5லேருந்து அதாவது G5 வழியாக 4க்கு போவோம், 4லேருந்து G8 வழியாக 5க்கு வந்துடுவோம், மறுபடியும் G4க்கு வருவோம். அப்போ இன்னும் நமக்கு லூப் இருக்குது. அப்போ P61 நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன், 3க்கு வந்துடுறேன், 3லேருந்து என்ன பண்ணுறேன்? அப்படியே G5 வழியாக 4க்கு போயிடுறேன், மறுபடியும் 5க்கு வந்துடுறேன், 5லேருந்து மறுபடியும் 2க்கு வந்துடுறேன். அப்போ 2 to 3 என்ன? G1. 3லேருந்து 4க்கு எது வழியாக போகிறேன்? G5 வழியாக போகிறேன். 4 to 5 எங்கே வந்துடுறேன்? G8 வழியாக திரும்பி வந்துடுறேன். 5 to 2, 5லேருந்து 2க்கு நான் எப்படி போகிறேன்? G4 வழியாக போகிறேன். அப்போ P61ங்கிறது என்னெல்லாம்? G1 G4 G5 G8, G1 G4 G5 G8. புரியுதா என்ன பண்ணுறோன்னு? சரி, அடுத்து P71 பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், 2ல் 4க்கு போயிடுவோம், G6 வழியாக திரும்பி வந்துடுவோம், மறுபடியும் 5க்கு வந்துடுவோம், மறுபடியும் 2க்கு வந்துடுவோம். ரைட், அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், G7 வழியாக எங்கே போகிறோம்? 4க்கு போகிறோம், 4லேருந்து என்ன பண்ணுறோம்? G6 வழியாக 3க்கு வந்துடுறோம், 3லேருந்து என்ன பண்ணுறோம்? G2 வழியாக 5க்கு போயிடுறோம், 5லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம்? G4க்கு வந்துடுறோம். ரைட்டா? அப்போ மொத்தம் எத்தனை லூப் இருக்குது? 7 லூப் இருக்குது. ஒரு லூப்பை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி, இதை தவிர வேறு எதாவது லூப் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. லூப் 1, லூப் 2, லூப் 3, லூப் 4, லூப் 5, லூப் 6, லூப் 7. அவ்வளோதான். அப்போ மொத்தம் நமக்கு 7 லூப் இருக்குது. அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்போ நம்ம எங்கே வரோம்? இங்கே வரோம். அது என்ன சார்? 2 நான் டச்சிங் லூப்பு.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த P11 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே உள்ள இந்த R கூடயும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த லூப்பும் டச் ஆகாமல் இருக்கான்னு பாருங்கள். 4ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, 4ங்கிற பாயிண்ட் இருக்குது, அப்போ தப்பு. 4ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, 4ங்கிற பாயிண்ட் இருக்குது, அப்போ 2 டச் ஆகுது. 4ங்கிற பாயிண்ட் இருக்குது, 4ங்கிற, அதனால தான் நான் நோடுக்கு பேர் கொடுத்தேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? 4ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, P31 பார்த்தீங்களா, அங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இது என்னது 3. அப்போ P11ல் 4 மட்டும்தான் இருக்குது, P31ல் 3 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நான் டச்சிங் லூப் இருக்குன்னு அர்த்தம். எழுத ஆரம்பிச்சிடலாமா? அப்போ அடுத்த செட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 நான் டச்சிங் லூப், இதோட கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். எதையும் கம்பேர் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி கொடுக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் 2 லூப்ஸ். இது எப்படி, ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் 1 லூப், செகண்ட் சான்ஸ் ஆஃப் 1 லூப், ஃபிஃப்த் சான்ஸ் ஆஃப் 1 லூப், செவன்த் சான்ஸ் ஆஃப் 1 லூப், புரியுதா உங்களுக்கு, சிக்ஸ்த் சான்ஸ் ஆஃப் 1 லூப், ஃபோர்த் சான்ஸ் ஆஃப் 1 லூப். இங்கே என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் 2 லூப். எதையும் கம்பேர் பண்ண போகிறேன், P11ஐயும் P31ஐயும் கம்பேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஏன்னா இதில் நோடு 4 இருக்குது, இதில் நோடு 3 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா, G3 G9. சரி, அடுத்து இந்த P11 கூட P41, அதாவது ஒரு நோடு ஒரு லூப் எடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள 2 1 கம்பேர் பண்ணியாச்சு. நாட் பாசிபிள், நாட் பாசிபிள், நாட் பாசிபிள், பாசிபிள் எழுதிட்டோம். அடுத்து இதையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே 4 இருக்குது, அப்போ 2 3 5, ஸோ இந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. செகண்ட் சான்ஸ் ஆஃப் 2 லூப் கெயின் என்ன பண்ண போகிறோம், P11ஐயும் P41ஐயும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஏன்னா இங்கே இருக்கிற 4 இங்கே இல்லை, இங்கே இருக்கிற 2 3 5 இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? என்னென்னு மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது என்னது, G1 G2 G4, அதையும் G9 மல்டிப்ளை பண்ணிடலாம். G1 G2 G4 G9. அடுத்து தேர்ட் சான்ஸ் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இது கூட கம்பேர் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, இந்த ட்ராயிங்கில் 4 இல்லை. அப்போ இதையும் கம்பேர் பண்ணலாம். P11ஐயும் P61ஐயும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணால் என்ன கிடைக்கும், G1 G4 G5 G8 G9. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டெப்புக்கு வர போகிறேன். இந்த ஸ்டெப்பை இதுக்கு கீழே உள்ள 5 பேரோடையும் கம்பேர் பண்ணுவேன். இங்கே என்ன இருக்குது, நோடு 3 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ஸோ நாட் பாசிபிள். அதாவது 3யும் வரக்கூட, ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்தால் கூட டச் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த டிராயிங் எடுத்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ள எந்த டிராயிங்லையும் 3யும் இருக்கக்கூடாது, 4 இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே 4 இருக்குது, நாட் பாசிபிள். அப்போ இது கூட கம்பேர் பண்ணால் 4 இருக்குது, நாட் பாசிபிள். இதில் இருக்கிற 3 இங்கே இருக்குது, நாட் பாசிபிள். இதில் இருக்கிற 3 இங்கே இருக்குது, நாட் பாசிபிள். இதில் இருக்கிற 3 இங்கே இருக்குது, நாட் பாசிபிள். புரியுதா? அடுத்து நேரம் இங்கே வாங்க, இதை எடுத்துக்கிடுவோம். இதுக்கு கீழே உள்ள 4 டிராயிங் 2 4 5 2 4 5 இருக்குது. 2 3 4 5ல் இங்கே 2 இருக்குது, முடிஞ்சு போச்சு. அடுத்து 2 4 5ல் இங்கே 3 இருக்குது. ஸோ அடுத்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எதெல்லாம், P51ம் P31ம். இதில் G4 G7 G8, இங்கே G3. அப்போ G3 G4 G7 G8, ரைட்டா? அடுத்து இதை இங்கே கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, நாட் பாசிபிள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, நாட் பாசிபிள். அடுத்து இங்கே வந்துடுங்க. 2 3 4 5 3 இருக்குது, 3 இருக்குது, நாட் பாசிபிள். 2 இருக்குது, 2 இருக்குது, நாட் பாசிபிள். 2 இருக்குது, 2 இருக்குது, நாட் பாசிபிள். புரியுதா என்ன பண்ணுறோன்னு? அடுத்து நான் இங்கே வர்றேன். இதுக்கு கீழே உள்ள 2 கூட கம்பேர் பண்ணுறேன். இங்கே 3 இருக்குது, ஸோ 3 with 3 நாட் பாசிபிள், 3 with 3 நாட் பாசிபிள். அடுத்து இங்கே வாங்க, 2 2 நாட் பாசிபிள். அப்போ இதுவும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து 3 நான் டச்சிங் லூப் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அது என்ன சார் 3 நான் டச்சிங் லூப்பு? அதாவது 3 லூப்பு ஒன்று தொடாமல் இருக்கணும். இப்போ 4 இருந்துச்சுன்னா 4ஐ தொடாமல் 3 இருக்குது. அப்போ 3யும் 4ம் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். 3 4 4 4 இல்லை. அப்போ அதே மாதிரி இதுக்கு கீழே உள்ள எல்லாத்துக்கூடையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது 3 லூப் எப்படி 2 லூப்பு ஒன்று தொடாமல் இருக்கோ அதே மாதிரி 3 லூப் ஒன்று தொடாமல் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி எதுவுமே பாசிபிள் இல்லை. அப்போ இது வராது. அப்போ டெல் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டெல்லோட வேல்யூ என்ன, டெல் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு, G9 மைனஸ், ஏன்னா மைனஸ் போட்டு உள்ளே பெருக்க போகிறீங்க, ஏன்னா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, போட்டு ப்ளஸ்ஸு G5 G6 ப்ளஸ்ஸு G4 G7 G8 ப்ளஸ்ஸு P7 என்ன எழுதுவீங்க, G2 G4 G6 G7.
G2 G4 G6 G7 அடுத்து G3 அடுத்து G1 G2 G4 அடுத்து ப்ளஸ் G1 G4 G5 G8 முடிஞ்சதா? அப்போ இது ஃபுல்லாக 2 நான் டச்சிங் லூப், சாரி ஒன்லி ஒன் லூப். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் போட்டு 2 நான் டச்சிங் லூப் எங்கெல்லாம் இருக்குது, G3 G9 ப்ளஸ் G1 G2 G4 G9 ப்ளஸ் G1 G4 G5 G8 G9 ப்ளஸ் G3 G4 G7 G8. புரியுதா என்ன பண்ணுறோன்ட்டு? அப்போ டெல் கண்டுபிடிச்சாச்சா? அப்போ டினாமினேட்டர் ஓவர். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்பு del 1 கண்டுபிடிக்கணும், del 2 கண்டுபிடிக்கணும், del 3 கண்டுபிடிக்கணும். அது என்ன சார் del 1 del 2 del 3? del 1ங்கிறது என்னன்னா P1ங்கிற பாத்தை டச் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு கெயின் சிங்கிள் லூப் இருக்குது பார்த்தீங்களா, எந்த லூப்பாவது ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு பாத்தை டச் பண்ணாமல் இருந்தால் அதை del 1 = 1 மைனஸ் அந்த கெயின் போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு பார்த்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு பார்த்து எனக்கு எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு பார்த்து எனக்கு இங்கே இருக்குது 1 2 3 4 5 6. அப்போது இந்த 5 நம்பரும் இல்லாத மாதிரி ஏதாவது லூப் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சான்ஸே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, 4 இருக்கா? அப்போ del 1 கண்டுபிடிக்கணும்னா del 1 which is equal to 1 minus P11. ரைட்டா? அடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பக்கம் டச் பண்ணாமல் அடுத்த லூப் இருக்கா பாருங்க, 3 இருக்குது. ரெண்டாவது லூப்பில் 3 இருக்குது, அது இந்த பாயிண்டில் டச் பண்ணுது, எடுக்கக்கூடாது. அடுத்த நேரம் இங்கே வாங்க, 2 இருக்குது, எடுக்கக்கூடாது. அடுத்து இங்கே வாங்க, 2 இருக்குது, எடுக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட் வந்தால் கூட அது நமக்கு ஃபெயிலியர் தான். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்து டச் பண்ணாமல் இங்கே 3 இருக்குது, 3 இருக்குது, எடுக்கக்கூடாது. 2 இருக்குது, 2 இருக்குது, எடுக்கக்கூடாது. 2 இருக்குது, 2 இருக்குது, எடுக்கக்கூடாது. அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. del 1 = 1 minus P11. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு பார்த்த டச் பண்ணாமல் இந்த ஒரே ஒரு லூப்பு தான் இருக்குது. புரியுதா? அப்போ del 1 = 1 மைனஸ் G9 போட்டாச்சா? இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், del 2 கண்டுபிடிக்க போகிறேன். del 2ங்கிறது என்ன, ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து. ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1 2 4, இந்த பாயிண்ட் என்ன, G8, இது வந்து 5. அப்போ 1 2 4 5 6 வரக்கூடாது. ஸோ 4 4 வந்துருச்சு, 4 4 வந்துருச்சு, 4 4 வந்துருச்சு. ரைட்டா? அடுத்து 2 2 வந்துருச்சு. ஆனால் இங்கே ஒன்று இடிக்கி, இங்கே 3 இல்லை ரெண்டாவது பாத்தில், ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ del 2 = என்ன போடலாம், 1 மைனஸ் G3 போட்டுக்கலாமா? புரியுதா? ரெண்டாவது பார்த்த டச் பண்ணாமல் ஏதாவது ஒரு லூப் இருந்தால் அந்த லூப் கெயினை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். சரி, வேறு எது இருக்கா பாருங்கள், 1 2 4 5 6 2 இருக்குது, 2 இருக்குது. ஸோ நோ சான்ஸ். மிச்சம் என்ன இருக்குது? அடுத்து del 3. del 3 என்னென்ன, மூணாவது ஃபார்வேர்டு பார்த்து 1 2 3 4 5 6, 4 4 வாய்ப்பு இல்லை, 4 4 ஃபெயிலியர். அடுத்து 4 4 நோ சான்ஸ், 4 4 நோ சான்ஸ். அடுத்து 3 3 நோ சான்ஸ், 3 3 நோ சான்ஸ், 3 3 நோ சான்ஸ். அப்போ del 3 என்ன போடுவீங்க, 1ன்னு போட்டு முடிச்சிடணும். அப்போ del 3 என்ன போடணும், 1ன்னு போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. அடுத்து del 4 நாலாவது ஃபார்வேர்டு பார்த்து 1 2 4 3 5 6. ஸோ நாலாவது பாயிண்ட் 4 4 டச் ஆகிட்டு, 4 4 டச் ஆகிட்டு, 3 3 டச் ஆகிட்டு. அடுத்து 2 2 டச் ஆகிட்டு, 2 2 டச் ஆகிட்டு, கீழே 2 2 டச் ஆகிட்டு. அப்போ வேறு எதுவுமே கிடையாது. அப்போ del 4ஓட வேல்யூ 1 தான். சரியா? எழுதலாமா? C/R = முதல்ல P1 எங்கே இருக்குது, G1 G2. del 1ஓட வேல்யூ 1 மைனஸ் G9. ஓகே, அடுத்து ப்ளஸ் P2ஓட வேல்யூ எங்கே இருக்குது, G7 G8. del 2ஓட வேல்யூ 1 மைனஸ் G3 இன்ட்டு 1 மைனஸ் G3 போட்டாச்சா? அடுத்து ப்ளஸ் P3 G1 G5 G8. del 3ஓட வேல்யூ 1 கொண்டு பெருக்குனா அதே தான் வரப்போகுது. ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்து P4 G2 G6 G7. del 4ஓட வேல்யூ 1 தான், அதையும் 1 கொண்டு பெருக்குனா அதான் வரப்போகுது. ஸோ நோ நீடு. ரைட்டா? போட்டு கீழே என்ன பண்ண போகிறோம், del எடுத்து எழுத போகிறோம். del எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், del இந்த இருக்குது. இந்த வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூ தூக்கி அப்படியே எங்கே எழுதிக்கலாமா? எழுதுனா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு.
ஸோ G1 G2 1 மைனஸ் G9 அடுத்து G7 G8 1 மைனஸ் G3 ப்ளஸ் G1 G5 G8 G2 G6 G7